மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் இருந்து தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ப்ராஜெக்ட் இந்த சண்டேனால ஸ்டார்ட் பண்ணாமல் போனால எனக்கு வேலை போயிடுச்சு. ஸோ நான் இங்கே சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்சுனா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. ஹலோ மக்களே, நண்பர்களே, வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த திமுகவில் இருக்கிற ஒரு பரதேசி பொன்ராஜ்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பேசின பேச்சுக்கு நான் ரிப்ளை வீடியோ போட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து உபயோகித்து பெண்களை மையப்படுத்தி அது ஒட்டுமொத்த தமிழக பெண்களையும் அசிங்கப்படுத்தி பேசியிருந்தான். அதுக்கு நம்ம ரொம்ப கொந்தளித்தோம். அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா இவங்க இந்த பெண்களுக்கு மீதான வன்முறையை கொஞ்சம் குறைப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து இன்னும் திருந்துற மாதிரி இல்லை, மேற்கொண்டு அதிகப்படுத்திட்டு தான் போகிறாங்க. நேற்று தமிழக வெற்றிக்கிழமை சார்பாக வில்லிவாக்கத்தில் ஆதுவர்ஜன் அவர்களுடைய மீட்டிங் போயிட்டுருக்கு. அங்கே உட்காந்துருக்க பெண்கள் உட்காந்துருக்க பகுதியில் மாடியிலிருந்து கண்ணாடி துண்டுகளை வந்து தூக்கி எறிஞ்சு ஒரு அராஜகமான போக்கை வந்து கையில் எடுத்திருக்கு இந்த திமுக. காவல்துறைக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள், எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமிங் சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு.க. ஸ்டாலின் சார், நிப்பாட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க நீங்க? நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப இந்த செயலை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு மக்களாகி நீங்க என்ன செய்ய போறீங்க? இது ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் பெண்கள் மேல் போட்ட கண்ணாடி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல், ஒரு மாற்றத்தை விரும்பி வரக்கூடிய பெண்கள் மேல். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் நாடி வர்றீங்க அப்படின்னா செல்வாக்கு அதிகமாக இருக்கனால இன்றைக்கி பெண்கள் மேலே இந்த அளவுக்கு வன்முறை தூண்டுறாங்க. இதே வேற ஒரு தலைவருக்கு இதே செல்வாக்கு வந்துச்சுன்னா அந்த கட்சி பின்னாடி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போகும்போதும் உங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனைகள் நிகழும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் நீங்கள் ஏன் கொந்தளிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. நீங்கள் ஏன் கூட்டமாக ரோட்டில் இறங்கி போராட மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. ஏன்னா உங்கள் மீது வன்முறையை கட்ட வைக்கிறாங்க. திமுக எப்பயுமே வலிமையானவங்களை விட்டுட்டு எளிமையானவங்களை டார்கெட் பண்ணுறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே. அந்த எளிமையான நபர்களை டார்கெட் பண்ணும்போது இந்த வலிமையானவர்கள் உடஞ்சி போயிடுவாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் திமுக எப்பயுமே அந்த மாதிரி ஒரு செயலை கையில் எடுத்து பெண்களை மையப்படுத்தி, பெண்களை அசிங்கப்படுத்தி, பெண்களை கேவலப்படுத்தி, பெண்களை அவமானப்படுத்தி, பெண்களை உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணக்கூடிய ஒரு ஈனப்பிறவிகளின் கூடாரம் தான் இந்த திமுக. எங்கள் தலைவர் நேற்றைக்கு ஆதவர்ஜனாவுக்கு வாக்கு சேகரிக்க நிதி வாக்கத்திற்கு வர முடியும். எங்கள் தலைவர் நீதி உலா வருகிறார். அன்னை தமிழகத்தின் அரியாசனத்தில் இருக்கிற முதலமைச்சர் வீதி உலா வருகிறார்.
ஆனால் எங்கள் தலைவர் வீதி உலா வந்தால் வடபுலத்தில் இருக்கிற இந்தியா டுடே NTV கூட தேசிய அளவில் எங்கள் தலைவருக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறார். பார்த்தீங்கல்ல, இப்போ அந்த லேடிஸ் எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். யார் போட்டாங்க, இங்கேருந்து போட்டாங்க, அவங்களுக்கு தெரியுது அங்கே மேலே இருந்து தான் போட்டிருக்காங்கன்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த ஆதவ அர்ஜுனா வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிளிப்பிங்கில் ஒரு குறிப்பிட்ட 2 பேர் அந்த மாடியில் நிற்கிறாங்க. அந்த மாடியில் நின்றவங்க தான் அதை போட்டாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்க காவல்துறையிடம் ஆதவ அர்ஜுனா முறையிடுறாரு. இப்போ இந்த காவல்துறை இதற்கான என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வருது. ஏன்னா இமீடியட்டாக காவல்துறை இங்கே இறங்கி செயல்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த நபர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நமக்கு தெரியல. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் இதற்கான எந்த தகவலும் தெரியல. ஒருவேளை இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுற இது காலையில் தான் வரும். இப்போ ரிலீஸ் பண்ணுற இந்த டயத்தில் இதுக்கு முன்னாடி அவர்கள் பிடித்திருந்தார்கள் அப்படின்னா அதற்கான நியூஸை நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ. ஸோ இது காவல்துறையே வந்து அத்துமீற ஒரு செயல். அப்போ இங்கே நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கள எதிர்த்து பேசாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நீங்கள் திமுகவை எதிர்த்து பேசினாவோ இல்லை திமுகவை விட்டுட்டு வேறு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்தாவோ உங்களை என்ன வேணால் பேசுவாங்க, என்ன வேணால் சொல்லுவாங்க. நம்ம ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த பொன்ராஜ் சொன்ன மாதிரி விபச்சாரிகள்னு சொல்லுவாங்க, இந்த பெண்கள் இப்படி தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க, பெண்கள் மேல் கல்லெடுத்து அடிப்பாங்க, ஏன் உங்களை கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இவங்க ஆயுதமாக எடுக்கிறது எதை? பெண்களை மையப்படுத்தி தான் இவங்க அசிங்கப்படுத்துவாங்க, பெண்களை மையப்படுத்தி தான் பேசுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எடுப்போம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவன் விஜய் அவர்களை அசிங்கப்படுத்தணும்னா நீ விஜய் அவர்களை அசிங்கப்படுத்தணும். ஆனால் விஜயை விட்டுட்டு யாரை பற்றி பேசுவான்? த்ரிஷாவை பற்றி பேசுவான், இல்லைன்னா வேற ஒரு நடிகை கீர்த்தி சுரேஷை பற்றி பேசுவான். இந்த நடிகைகளை விட்டாங்க அப்படின்னா அவன் பேசுகிற விஷயங்களே பெண் உறுப்புகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கும், அதை பற்றி தான் பேசுவான். ஆனால் இதை எந்த ஒரு திமுக கட்சியும் இப்போ வரைக்கும் கண்டிச்சது கிடையாது. இன்ன வரைக்கும் அவன் கட்சியில் தான் இருக்கிறான். அதுக்கப்புறமா இந்த பெண்கள் எல்லாமே விஜய் மேலே வெறுப்பானுன்றதுக்காக இவங்க போட்ட மிகப்பெரிய திட்டம் தான் மாஸ் கில்லிங். நான் அதை அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கரூரில் நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும் அது விபத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது விபத்துன்றதை வந்து வார்த்தைக்கு வேணால் சொல்லலாம், இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக வேணால் அந்த வார்த்தையை எலிமினேட் பண்ணி விபத்துன்னு சொல்லலாமே ஒழிய அங்கே என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றது அந்த ஊர் மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அங்கே யார் அதிக அளவில் உயிர் இழந்தாங்கன்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், பெண்களும் குழந்தைகளும். அப்போ பெண்களும் குழந்தைகளும் தான் எளிய டார்கெட், ஈஸி டார்கெட். எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல பட்டுன்னு பாதிக்கப்பட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான். அவர் கீழே விழுந்தாலும் சரி, இல்லை இந்த கூட்ட நெரிசலில் வந்து சீக்கிரம் மயக்கம் போட்டு விழுகிறதா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அவங்க உடம்பு ஆண் உடம்புக்கு ஸ்டாமினா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்போ ஈஸியாக அவங்க டார்கெட்டட். அப்போ அந்த கூட்டத்தில் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அதற்கு மேற்கொண்டு அவங்க கீழே விழுந்ததுக்கு மேலே கழுத்தில் ஏறி மிதிக்கிறதோ இல்லை வேறு விஷயங்கள் பண்ணுறதோ இதெல்லாம் செய்யும்போது எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு எனர்ஜியே இல்லாமல் போகும். ஈஸியாக வந்து இவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் ஈஸியாக நடக்கும், பெண்களையும் குழந்தைகளையும் அட்டாக் பண்ணும்போது. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கூட வந்து கரிசனமே இல்லாமல் இதை செஞ்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நேற்று கொளத்தூரில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க, கொளத்தூரில் என்ன மாதிரியான சேட்டைகள் வந்து திமுக செஞ்சிச்சுன்னு பார்த்துருப்பீங்க. பஸ்ஸை விட்டது, குப்பை வண்டி விட்டது எல்லாம். அப்போ இந்த இடத்துல கரூரில் போன 41 உயிருக்கு அத்தனை பேரும் நீலி கண்ணீர் வடித்தாங்கல்ல. இந்த திராவிட கட்சிகளும் சரி, அதுக்கப்புறம் நாய் தமிழர் குரூப்ஸ்லேருந்து எல்லாருமே விஜய் உயிரை வாங்கிட்டார், விஜய் உயிர் எடுத்துட்டார், விஜய் உயிர் எடுத்துட்டார்னு சொன்னார்ல. விஜய் உயிர் எடுத்துட்டார்னு சொன்னீங்கன்னா அந்த கூட்டத்தில் பஸ் அனுப்புகிற நீ யாரா? அந்த கூட்டத்தில் குப்பை வண்டி அனுப்புகிற நீங்கள் யார்? அப்போ உண்மையானவே இங்கே வந்து அந்த மக்களை கொன்னது யாருன்னு கேள்வி வருதா இல்லையா? விஜயர்கள் அந்த இடத்துல கூட்டம் நடத்துகிறான்னு தெரியுது, அந்த இடத்துல காவல்துறை பாதுகாப்பு இல்லைன்னு தெரியுது. ஆனால் அந்த இடத்துல பஸ்ஸையும் வண்டியையும் நீ உள்ளே விடுற அப்படின்னா, அதுவும் அவ்வளோ பெரிய பஸ்ஸை உள்ளே விடுற அப்படின்னா எந்த எண்ணத்தில் நீ விடுற? அப்போ நீ மக்கள் சாவட்டும் அப்படின்னு தானே விடுற. அப்போ மக்கள்ன்றத அதில் பெண்களும் குழந்தைங்களும் சாவட்டுன்றது தான் இவங்களோட டார்கெட். ஸோ உயிரெடுத்து பார்த்தாங்க. அப்பையும் வந்து பெண்கள் வந்து மனசு மாறல, விஜய் அவர்கள் பின்னாடி தான் போகிறாங்க. சரி, எப்படி சொல்லலாம்? இப்போ இந்த பெண்களை வந்து அசிங்கப்படுத்துவோம், பெண்களை வந்து பேச்சால் அசிங்கப்படுத்துவோம், கேவலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்ராஜ் போன்ற ஒரு ஆளை இறக்கி விட்டு ஒட்டுமொத்த தமிழக பெண்களை விவசாயிகள் அப்படின்னு சொல்ல வச்சான். அப்போ இங்கே விவசாயிகள்னு சொல்லும்போது எந்த ஒரு பயலுக்குமே கோவம் வரல. யாரையும் சொல்கிறேன், நான் திராவிட கட்சிகளில் இருக்கவனும் சரி, நான் தமிழர் குரூப்ஸையும் சரி, எந்த தலைவனுமே அந்த வார்த்தைக்கு இது வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கலை. ஆனால் எல்லாருமே மாறா என்ன சொல்கிறாங்க,
பொன்ராஜ் பேசுறது சரிதானே? என்னது பொன்ராஜ் பேசுனது சரிதானே? ஸோ இங்கே மக்களாகி நீங்கள் தான் யோசிக்கணும். உண்மையான தலைவர்கள் யார், உங்களுக்கான தலைவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். இது பெண்களை தானே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போக முடியாது. இந்த பெண்கள் அப்படின்னும் போது அந்த பொண்ணோட அண்ணனாக இருக்கலாம், பொண்ணோட தம்பியாக இருக்கலாம், பொண்ணோட புருஷனாக இருக்கலாம், பொண்ணோட சொந்தக்காரன் மாமன் மச்சான் எவன் வேணா இருக்கலாம். நம்ம வீட்டு பெண்களை இப்படி அசிங்கமாக பேசுகிறாங்களேன்ற ஒவ்வொரு ஆம்பளைக்கும் அந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அயோக்கிய பயல்களை இந்த 2026 செருப்பால் அடித்து வீட்டுக்கு அனுப்புவீங்க. ஆனால் இங்கே எப்படி, நான் வந்து திமுகவின் தீவிரவாதி, அங்கே தான் போடுவேன், அதிமுகவின் ஆஸ்தான கட்சி எனக்கு, அங்கே தான் குத்துவேன், நாய் டம்ளர் பின்னாடி நாய் மாதிரி தான் போவேன் அப்படின்னு தரங்கெட்ட மக்களாக மாறி போய் நிற்கிறீங்க. தரங்கெட்ட மக்களாக. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த எச்ச காசுக்கும், உங்களை கூட்டிகிட்டு போகும்போது 200 கொடுக்குற காசுக்கும், அந்த மீட்டிங்கில் போனால் வாழத்தாருக்கும், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஆப்பிள் பழத்துக்கும் பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு அலையிற ஒரு கூட்டமாக இருக்கீங்களே ஒழிய நம்மளை நாயை விட கேவலமாக நடத்துகிறாங்கன்ற எண்ணமும் வெக்கமும் சூடு சொர்ண ரோச மக்களுக்கு வரணும் அப்படின்ற நான். அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் கோவம் வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் மக்களே, எல்லா கட்சிகளுமே மக்களுக்காக சேவை செய்ய வரேன்னு சொல்கிறாங்க. என்னது மக்களுக்காக சேவை செய்ய வரேன்னு சொல்கிறேன். நீ மக்களுக்காக உண்மையாலுமே சேவை செய்ய வந்தால் உன்னை ஏன் மக்கள் வெறுக்க போகிறாங்க, உன்னை ஏன் மக்கள் நம்பாமல் இருக்க போகிறாங்க? அப்போ இந்த கட்சிகள் எல்லாருமே நமக்காக சேவை செய்ய வரல அப்படின்றத நீங்கள் முதல்ல இங்கே புரிஞ்சுக்கணும். நான் இந்த கட்சி பின்னாடி போகக்கூடிய அந்த தற்கொலை கூட்டங்களையோ இல்லை அந்த அடிமை ஜென்மங்களையோ நான் பேசலை. அவங்க அப்படியே போட்டோம், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு யார் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய தருணம் இது. ஏன்னா இன்றைக்கி விஜய் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த நபர் வந்தனால தான் நம்மளை சுற்றி எத்தனை கழுகுகளும் எத்தனை ஓநாய்களும் நரிகளும் இருக்குது அப்படின்றது கிளியராக புரியுதுங்களா இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சி தலைவருமே நமக்கானவன் கிடையாது அப்படின்றத விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் கிளியராக வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம உசுரெல்லாம் அவனுக்கு மசுறு மாதிரி பார்க்குறான். விஜய் அவர்களை ஆதரிக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டு பெண்களை தப்பாக பேசுகிறோம். விஜய் அவர்களை ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்மளை தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்களை ஆதரிக்கிறோன்ற ஒரு காரணத்துக்காக நம்மளை வந்து அறிவில்லாத கூட்டம், கொள்கை இல்லாத கூட்டம், நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி முட்டா பசங்கன்றாங்க. இதெல்லாம் எதற்காக? ஜஸ்ட் விஜய் அப்படின்ற அந்த ஒரு நபரை ஆதரிக்கிறதுனால. நான் அன்னைக்கு சொன்னதை திருப்பி இன்னைக்கு சொல்கிறேன். இந்த தேர்தல் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தளபதி சொன்னாலும் உண்மையாலுமே இந்த தேர்தல் டிவிகே அண்ட் தமிழக பெண்கள் விசஸ் திமுக, விசஸ் அதிமுக, விசஸ் நாய் டம்ளர் குரூப்ஸ். புரியுது நான் சொல்கிறது? இந்த அனைத்து கட்சிகளையும் ஒழிச்சு கட்டிட்டு மெஜாரிட்டியாக விஜய் அவர்கள் ஆட்சி அமர்த்தினா மட்டும்தான் இத்தனை வாய்களையும் அடைக்க முடியும். ஒன்று, இத்தனை ஜென்மங்களையும் நம்ம திருத்துறமோ இல்லையோ அந்த பிள்ளைகளை திருத்த முடியும். இவங்க என்னெல்லாம் வந்து இது வரைக்கும் கட்டுக்கதை சொன்னாங்களோ, என்னெல்லாம் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இவங்க செய்யலை அப்படின்றத விஜய் அவர்கள் வந்து 5 வருஷத்தில் செஞ்சு காட்ட முடியும். அப்போ இவங்க மூஞ்சியில் எல்லாத்தையும் கறி பூச முடியும். அடுத்து ஒரு 25 வருஷத்துக்கு இந்த நாடு உங்களுக்கு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது நமக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கணும். ஒரு வாட்டி தான் வந்து நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும். ஒரு வாட்டி தான் வந்து கடவுள் யாரையாவது அனுப்பி பாருப்பா நீ இருக்கிற உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நரி கூட்டங்கள், நீ அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுற, நான் உனக்கான ஒரு வாய்ப்பை தர்றேன் நீ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு. ஆனால் அந்த வாய்ப்பை நானாக டைரெக்டாக கொடுக்க முடியாது, நீ தான் வந்து அதை சரி பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாப்புல. இப்போ இந்த இடத்துல இதை செய்யணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதை நான் பெண்களுக்காக மட்டும் சொல்லலை, இந்த பெண்களை ஆதரிக்கக்கூடிய பெண்களை வச்சுருக்க எல்லா வீட்லேயும் நான் சொல்கிறேன். நீ புருஷனாரு, அண்ணனாரு, தம்பியாரு, யாரா அப்பனாரு, யாரா வேணாயிரு, ஆனால் பாதிக்கப்பட போகிறது என்னமோ ஓம் பொண்ணு தான். இந்த திராவிட கட்சிகள் திருப்பியும் ஆட்சியில் வந்தால் இன்றைக்கி கண்ணு முன்னாடி சோசியல் மீடியா இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லார் ஃபோனும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ தைரியமாக இந்த திமுக இவ்வளோ அராஜகங்களை செய்யுது அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சுங்க. திருப்பி ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடை சுடுகாடாய் மாட்டும் அப்படின்றதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மீடியாவிலேருந்து அனைத்து கட்சிகளும் சரி, அந்த கட்சி பின்னாடி போகக்கூடிய அனைத்து நபர்களும் சரி, எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆப்போசிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் மாதிரி ஒரு நல்ல கேண்டிடேட் இங்கே எலெக்ஷனில் நிற்கவே கூடாது.
நின்று அவர் வந்து சிஎம்ன்ற ஒரு இடத்துக்கு வந்துடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த சான்ஸை விட்டிங்கன்னா வேறு ஆப்ஷனே கிடையாதுன்றதை நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.